எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோபால் புத்தகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறை வந்து முழுமையாக புரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்களும் முன்னாடி நடந்த விஷயங்களும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டே வந்துருக்குங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் இருக்குங்களா. முதல் அந்த கம்பெனி எதுக்காக பஃபட் வாங்கினார் அப்படின்னா அது ஒரு துணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத வாங்கியிருக்காருங்க. அதுவும் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாருங்க. இப்போ அந்த பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேரில் அந்த துணி நிறுவனம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய மிஷின்ஸ், காதுகளை அடைக்கக்கூடிய அளவுக்கு, சத்தத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடம். 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். கடைசியாக ஏதாச்சும் ஒரு பிழிஞ்சு எடுத்துட முடியாதா, சில டாலர்கள் சம்பாரிச்சிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெர்க்ஷைர் ஹாத்வேயில் முக்கியமான அந்த நிறுவனம் வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க. இப்போது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மொத்த எல்லா இரும்பு ஜாமான்களையும் விற்றுட்டு புதுசாக அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய மிஷின்ஸை வந்து இறக்குமதி பண்ணி செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம பஃபட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண விருப்பமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து விற்றுடுறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு $1,50,000 தான் வந்து போகுது. ஸோ அங்கே வேலை செய்யக்கூடிய இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பணம் கொடுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி 2 மாத சம்பளம் ப்ளஸ் ஓய்வூதியம் இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து பஃபட் வந்து செட்டில் பண்ணுறாருங்க. ஆனால் வந்து அங்கே இருக்க வேலை செய்யக்கூடியவர்களும் வந்து இன்னும் அதிகமாக வந்து பணம் வேணும் அப்படின்ட்டு பஃபட்டை கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் பஃபட் வந்து சட்டப்படி எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிராகரிச்சிடுறாரு. அவரையும் நேரில் வந்து பார்க்காம, வேலை செய்யக்கூடியவங்கள பார்க்காம அவங்கள எல்லாத்தையும் வந்து வேலைக்கு விட்டு அனுப்பிச்சிட்றாரு. இப்போது பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலிமா அது ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு துணி கம்பெனியாக இருந்த பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் வந்து இப்போது ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக மாறுது. அது இப்போ என்ன பண்ணுதுன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இன்சூரன்ஸு நேஷ்னல் இன்டிமிட்டி இந்த மாதிரியான ஜிஐஜிஓ அப்படிங்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் வச்சுருந்து அதில் வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ மூலிமா வந்து நிறைய கம்பெனிகளை வந்து ஸ்லோவாக அக்வயர் பண்ணிகிட்டு இருந்தது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 30 நிமிஷம் பேசியிருப்போம். அதில் ரோஸோட கம்பெனியும் வந்து இது மூலிமா வந்த வருமானத்தில் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பித்தப்போ எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படி நல்லபடியாக போகலை. என்னன்னு காட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய ஊழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியில். கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 அமெரிக்கன் டாலருக்கு, அதாவது 10 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே வந்து நஷ்டத்தை பெர்க்ஷைர் ஹாத்வே சந்திக்க இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய ஒரு நபர், ஒரு மேலாளர்னு வச்சுக்காங்கன்னு வைங்களேன். அவர் வந்து நிறையா வந்து ஊழல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரியான ஊழல் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவருக்கு வந்து ஒரு ₹10,000 வந்து கவரேஜ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் வந்து பெரிய லெவலில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ₹50,000 கிடைக்கிற மாதிரி பண்ணுறது. அதில் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் கமிஷன் ஒரு ₹10,000 இவர் வந்து கமிஷன் வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுனால அது வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து இப்போ தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய அளவில் வந்து நஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் நஷ்டங்களை சந்திச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெட் ஜாக் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் வந்து மொத்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். ஜெட் ஜாக் பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். சரிங்களா, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க தெரியும். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதனால வந்து இந்த ஊழல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து கிராஸ்மேன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நம்ம பஃபட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. கிராஸ்மேனுக்கு வந்து பார்க்கும்போது வெளியேருந்து பார்க்குறதுக்குள்ள என்னப்பா வந்து காப்பீடு அப்ளை பண்ணுறாங்க, அதுக்குண்டான இதை லீகலாக வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதானே, இது என்ன போய் வித்தியாசம் இருந்திருப்போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் உள்ளே போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை புரிஞ்சிக்க முடியல. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்தி செய்யறதுக்காக நேரடியாக ஒரு நபரோட வீட்டுக்கு போய் காரு, வீட்டையெல்லாம் ஜப்தி செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை வந்து டெபரடா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ பஃபட்டுக்கு வந்து அவர் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா வந்து அவர் வந்து இன்சூரன்ஸை கொஞ்சம் கம்பெனியை கொஞ்சம் நல்லா மீண்டு மேலே எடுத்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறாரு. நிறைய மீட்டிங்லலாம் வந்து அந்த நபரை வந்து கிராஸ்மேனை வந்து அப்பாயின்ட் பண்ண நபரை வந்து பஃபட் வந்து ரொம்பவே வந்து வாழ்த்தி நிறைய இடத்துல பாராட்டு மலைகள்லாம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டவசம் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த நபர் இறந்துடுறாரு. திருப்பியும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தடுமாற ஆரம்பிக்குது. இதே ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா
நம்ம கிராஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்னால வந்து இத சமாளிக்கவே முடியல. அ சரி என்ன சொல்றாருன்னா, பஃபெட்ட போயிட்டு என்னால இத வந்து சமாளிக்க முடியலைங்க. நான் வந்து விலகிக்கோன்னு நெனைக்கிறேன் அப்படின்ட்டு பஃபெட்ட சொல்றாரு. ஆனா பஃபெட் வந்துட்டு என்னைக்குமே தனக்கு கீழ வேலை செய்யக்கூடியவர்கள வந்து அதிகமா மதிப்பீடு செய்வார். அவங்க செய்யக்கூடிய வேலைகளோட அதிகமா செய்ய முடியும் அப்படின்னு தான் என்னைக்குமே பஃபெட் வந்து நெனைப்பாரு. இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி வந்து செய்ய வைக்கிறாரு. ஸோ, அதனால ஏற்பட்ட மன அழுத்தம், அந்த அழுத்தத்தின் காரணமா வந்து வீட்ல வந்து பிரச்சனைகள், பிரச்சனைகள் காரணமா வந்து டைவர்ஸ். ஸோ, இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்தனால வந்து குரோஸ்மேன் வந்து முடிவா சொல்ட்டாரு. நான் வந்து பெர்க்ஷைர் ஹேத்வேயோடைய ஃபேமிலிய விட்டே நான் வெளிய போறேன். என்னால வந்து இங்க இருக்க முடியாது அப்டின்ட்டு சொல்றாரு. நெறைய நபர்கள் வந்து பெர்க்ஷைர் ஹேத்வேலயாச்சும் இருங்க. நீங்க அந்த வேலைய செய்ய வேணாம். மத்த வேலையாச்சும் செய்யலாம் அப்டின்ட்டு சொன்னாலுமே வந்து, அந்த நபர் வந்து மொத்தமா குயிட் பண்ணிட்டு வெளிய போயிறாரு. திருப்பியும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அடிபாதாளத்துக்கு போகுதுங்க. அ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப மிகவும் நம்பிக்கை உரிய நபரா இருக்கக்கூடிய நம்மளுடைய பஃபட் ஒரு நபர குறிப்பிடுறாரு. அவர் வந்து கோல்டன்பர்க் அப்படின்னு அவர் பேருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ, அவர் வந்து மத்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தாரு. சரி இந்த இடத்துல வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும் தான்ப்பா முடியும் அப்படின்ட்டு போறாரு. ஸோ, கோல்டன்பர்க் உள்ள போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாருன்னா, அங்க வேலை செஞ்சுட்டு மேலாளர் பயங்கரமா பிழியிறாரு, ஸ்ட்ரிக்ட் பண்றாரு. நீங்க ஒழுங்கா அதாவது அவங்க வந்து 100% உழைப்ப குடுத்தாலுமே வந்து, அதுல ஒரு 90% தான் குடுக்குறாங்க. மீதி 10% குடுக்கல அப்டின்னா, டக்குன்னு வேலைய விட்டு தூக்குறாரு. அதாவது டெய்லி காலையில மீட்டிங் நடக்கும். மீட்டிங்ல பிரச்சனையா, அந்த அன்னைக்கு சாயங்காலமே நீங்க டிஸ்மிஸ். அந்த மாரி தான் வந்து பண்றாரு. ஸோ, அதனால வந்து அப்டியே கொஞ்சம் மங்கி போய் இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வருது. பட்ஜெட் திரும்பி பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டே இருக்குது. அ ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கோல்டன்பர்க் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்துட்டு, இன்னொரு கம்பெனியும் பார்க்குறது வந்து ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் நெறைய இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ நம்மள இந்தியர ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்றாருங்க. அவர் பேரு தான் வந்து அஜித் ஜெயின் அப்படிங்கிறது. நம்ம இந்தியர் தான் வந்து பட்ஜெட் ஹாத்வேல இன்சூரன்ஸ் கம்பெனிய மிகப்பெரிய அளவுல திருப்பி விஷயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துன முக்கியமான நபர்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ, அஜித் ஜெயின வந்து பஃபட் வந்து ரொம்பவே புடிச்சு போச்சு. கிட்டத்தட்ட பஃபட்ட பார்க்குற மாரியே வந்து அஜித் ஜெயின வந்து நம்ம பஃபட் வந்து பார்த்தாரு. எப்படி அப்படின்னா, அ அ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அஜித் ஜெயின வந்து ஏமாத்த முடியாது. எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் தெளிவான கேள்வி கேட்கறாரு. பலமுறை கேள்வி கேட்பாரு. அவருடைய பழக்கவழக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து பார்த்துக்கலாங்களேன். நம்ம பழக்கவழக்கங்கள் அந்த காலகட்டங்கள்ல 1950ல தான் வந்து அஜித் ஜெயின் பொறந்தாரு. ஸோ, ஜெயின் சமூகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாவே காலையில வந்து அவங்களுடைய வழிபாடுகள்லாம் வந்து நீட்டா இருக்கும். காலையில 5 மணிக்கே எந்திரிக்கிறது எல்லாம் அந்த மாரி இது போறதுனால, அதே அவர் அமெரிக்கால இருந்ததுனாலும் டெய்லி காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு காலையில நேரமே போயிட்டு, எல்லா அங்க இருக்கக்கூடிய ஊழியர் கூடலாம் பேசுறாரு. ஆழ்ந்த உரையாடல் நடக்கும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டே வராரு. டெய்லியும் நைட் 10 மணிக்கு வந்து பஃபட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரு. அவர் எந்த நாட்ல இருக்காரு அப்படிங்கிற முக்கியம் இல்ல. பஃபட்க்கு எப்போலாம் நைட் 10 மணி ஆகுதோ அப்போலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ, இதனால வந்து பஃபட்க்கு வந்து ரொம்பவே புடிச்சு போச்சு. ஸோ, ஜெயினும் பஃபட்டும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்களா மாறியுமே ஆயிட்டாங்க. இப்படித்தாங்க இந்த சாப்டர் போயிட்டுருக்குது. மீதி நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி. வணக்கம்.